தந்தையா மகனா? இன்றைய முதல் வாசகமான 2 சாமுவேல் புத்தகத்தில் தாவீது ஒரு ஆசைப்படுகின்றார். அதற்காக இறைவாக்கினர் நாத்தானை அழைத்து தனது ஆசையை வெளிப்படுத்துகின்றார். அது என்னவென்று கேட்டால், நான் இவ்வளவு பெரிய மாட மாளிகையில் இருக்கின்றேன், ஆனால் ஆண்டவரின் பேழையானது கூடாரத்தில் இருக்கின்றதே. ஆகவே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி அந்த பேழையை கொண்டு போய் அங்கு வைக்கப் போகிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் அந்த இரவில் கடவுள் என்ன செய்தி சொன்னார் தெரியுமா? தாவீது, நீ ஆசைப்படுவது முறையே, ஆனால் நீ அந்த ஆசையை நிறைவேற்றப் போவது இல்லை, மாறாக உனக்கு பிறக்கப் போகின்ற மகன் தான் அந்த ஆசையை நிறைவேற்றப் போகின்றார் என்று சொல்கின்றார். அந்த மகன் வேறு யாருமல்ல, சாலமோன் மகாராஜா. ஆக தந்தை ஆசைப்பட்டார், ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்ற திருவுளம் கொண்டது யார்? மகன். அதாவது கடவுள் திருவுளம் கொண்டு மகனை நிறைவேற்ற சொல்கின்றார். இதை அப்படியே நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் பொருத்தி பார்ப்போமே. இந்த உலகத்தில் கடவுள் உலகை படைத்துவிட்டு மனிதன் பாவம் செய்து விட்டான். ஆனால் கடவுளின் திருவுளம் என்னவாக இருந்தது? அவரே நினைத்தால் இந்த மனுக்குலத்தை மீட்டிருக்கலாம். அப்படி செய்யவில்லையே. அவரது திருவுளம் என்னவாக இருந்தது? தனது ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து தனது பிறப்பு, போதனை, இறப்பு, உயிர்ப்பின் வழியாக உலகத்தை மீட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதைத்தான் மகனாகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அதன் தொடக்கம் தான் அவரது பிறப்பு என்பதை இன்றைய முதல் வாசகமான சுட்டிக்காட்டுகின்றது. தந்தை தாவீது ஆசைப்பட்டார், கடவுளின் திருவுளப்படி மகன் சாலமோன் நிறைவேற்றினார். அதே போல தந்தையாகிய கடவுள் ஆசைப்பட்டார், திருவுளம் கொண்டார், மகனாகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இதை உணர்ந்து பார்த்தவர்களாய், கடவுள் எப்பொழுதுமே திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். அந்த ஒரு சிலரால் மட்டுமே அந்த காரியம் நிறைவு பெறும் என்பதை உணர்ந்து பார்த்து, இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்ற வருகின்றார், இன்று இரவு பிறக்கப் போகின்றார் என்று மகிழ்ச்சியோடு காத்திருப்போம்.